உங்களிடம் 2151 கோடி ரூபாய் நிதியை பெறுவதற்காக 5000 ஆண்டுகால இனத்தின் வாழ்வுரிமையை உங்களுடைய காவடியிலே ஒரு காலத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க மாட்டோம். ஆண்டாண்டு காலமாக மொழி உணர்வோடு கம்பீரத்தோடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் என்று பிரதமரையும் மத்திய அமைச்சரவையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம். மொழி விடியை போன்றது, அது மதத்தை விட அடர்த்தியானது என்பதற்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போராட்டம் ஒரு உதாரணம். மதத்தின் பெயரால் அங்கே விடுதலை பெற்றார்கள், தனிநாடு கேட்டார்கள். தனிநாடு கேட்ட பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் மேற்கு பாகிஸ்தான் என்றும் அழைக்கப்பட்டது. ஆனால் கிழக்கு வங்கத்திலே அவருடைய உரிமையும் மொழி உணர்வும் தூக்கி எறியப்பட்ட காரணத்தினாலே பாகிஸ்தானிடமிருந்து கிழக்கு வங்கம் விடுதலை பெற்று பங்களாதேஷ் என்ற தனி நாடு உருவானது. இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் படைத்திருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஊறு விளைவித்து விடாதீர்கள். மணிப்பூரும் குஜராத்தும் காஷ்மீரும் தமிழ்நாடும் இந்திய ஒன்றியத்தில் இதே ஜனநாயக தன்மையோடு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில உரிமைகளை மதியுங்கள், மொழி உரிமையை பறிக்காதீர்கள். உள்நாட்டிலே சர்வாதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய மோடி அவர்களே, மொழி உரிமையை பிடிக்கக்கூடிய மோடி அவர்களே, இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது கைகளிலே விலங்கிடப்பட்டு மனித உரிமைகள் பறிக்கப்பட்ட இந்த நேரத்திலே அவர்கள் விமானங்களிலே வந்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மோசமான நிலையில் அமெரிக்காவுடைய அதிபர் டிரம்பை சந்தித்தீர்கள். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய உணர்வை உங்களால் வெளிப்படுத்த முடிந்ததா? டிரம்புக்கு முன்னால் சரணாகதி அடைந்த மோடி அவர்களே, வெளிநாட்டில் இந்தியாவின் ஜனநாயகத்தை அடமான வைத்து உள்நாட்டிலே இந்தியர்களுடைய ஜனநாயகத்தை பறிக்காதீர்கள், மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள், தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமையை பறிக்காதீர்கள்.